வருஷம் வருஷம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து 50 லட்சம் தேவையா? என்ன பண்ணணும்? மாதம் மாதம் ஒரு 20,000 எஸ்ஐபி ஆரம்பிக்கிறீங்க. 10% வந்து வருஷம் வருஷம் ஸ்டெப் அப் பண்ணிக்கிட்டே போகிறீங்க அப்படின்னா, முதல் 50 வருஷம் கிடைக்கிறதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட 9, 10 வருஷம் ஆகும். ஏன்பா 9, 10 வருஷம் ஆகுமா முதல் 50 லட்சம்? ஆமாம். ஆனால் வெயிட் பண்ணுங்க. அதை திரும்ப கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா 18வது 19வது வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வருஷம் வருஷம் 50 லட்சம் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து மேஜிக் ஆஃப் காம்பவுண்டிங். வருஷம் வருஷம் எனக்கு 1 கோடி வேணும், எப்போ எனக்கு கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா இதே தான் சிம்பிள். மாதம் மாதம் நீங்கள் 40,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா முதல் 10 வருஷத்துலேயே வந்து யூ வில் ரீச் தட் 1 crore. 20வது வருஷத்துக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வருஷம் வருஷம் உங்களுடைய கார்பஸில் ஒரு கோடி வந்து ஏறிக்கிட்டே போகும். நான் இந்த எக்ஸாம்பிள் நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன். ரொம்ப சிம்பிளாக வந்து யோசிக்கக்கூடிய எக்ஸாம்பிள். ஒரு 50 ரூபா போடு, 100 ரூபா போடு, சாப்பிட்ற டிஃபன் காஃபி மாதிரி இன்வெஸ்ட் பண்ணு. இந்த மாதிரிலாம் வந்து ரேண்டம் இன்வெஸ்டிங் உங்களை எங்கேயுமே எடுத்துகிட்டு போகாது. இந்த கடைசியாக வந்து 5-6 வருஷம் புல் மார்க்கெட்டை நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா ஒரு கோலே இல்லாமல் ஓடினது தான். அலாங் வித் தட் நிறைய டிப்ஸு, உடனே வந்து நான் வந்து டபுள் பண்ணணும், ட்ரிபிள் பண்ணணும், 10 டைம்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஓடுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸாம்பிள் இதுதாங்க. ஒரு சாப்ளிங் நீங்கள் நடுறீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல 7 வருஷம் 8 வருஷம் வந்து அது மரமாகிறதுக்கே வந்து இட் வில் டேக் டைம். ஆனால் அது மரம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ரூட், முதல் ஃப்ரூட் 2வது ஃப்ரூட் வர ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சடன்லி வந்து இட் வில் பிகம் ஸோ ஹியூஜ் ட்ரீ. அதுக்கப்புறம் 1 மாம்பழம் என்ன, 2 மாம்பழம் என்னங்க, நீங்கள் எவ்வளோ வேணாலும் வந்து யூ கேன் ரீப் த ஃப்ரூட்ஸ். நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆர்ச்சர்ட் மாதிரி பாருங்கள். சின்ன டீ காஃபி அந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து யூ ஆர் கோயிங் நோவேர். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். இந்த மேஜிக் ஆஃப் காம்பவுண்டிங்கில் முக்கியமான விஷயம் டைம் தான். கடைசி 5-6 வருஷத்தில் வந்து நீங்கள் எவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள். க்ளீன் ஸ்லேட்லேருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன், எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? இல்லை ஆல்ரெடி நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் பண்ணியிருக்கேன், ஒரு கிளாரிட்டி எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் அடிங்க. டைரெக்டாக வந்து நானே பேசுகிறேன் உங்ககிட்ட. தேங்க்யூ.